இந்த பக்கம் சிபிஐ நெருக்குதுன்றீங்க, இந்த பக்கம் ஜனநாயகன் சென்சார் போர்டுன்றீங்க. அதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? ஜனநாயகன் விஷயம் சொன்னீங்க பாருங்க, அதுல பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அமித்ஷா உள்துறை அமைச்சரை மேடையில் வச்சுக்கிட்டே சதி செயலுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி தான் இருக்காரு அப்படின்னு விஜய் டிஃபெண்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப கிளியராகவே எப்படியா விஜய் இந்த கூட்டணிகளை கொண்டு வந்துருன்றதுல கிளியரா இருக்க மாதிரி தெரியும். யூடியூப்ல பேசணுவனாலாம் அரெஸ்ட் பண்ண கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு காவல்துறை ஏன் அவர்கிட்ட போய் கூட இது வரைக்கும் கேள்வி கூட கேட்கல? நயனார் நாகேந்திரன், செந்தில் பாலாஜி ஊருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார்ல. தமிழ்நாடு காவல்துறை சைபர் போலீஸ்லாம் எவ்வளவு வேட்டையாடினாங்க பாவம். அப்ப ஏன் இப்ப அமைதியா இருக்காங்க? அது எனக்கு சந்தேகம் எழுப்புங்க. அது நியாயமான சந்தேகம் தான். ஆனா பாஜக விஜய் பயங்கரமா டிஃபெண்ட் பண்றாங்கல்ல. இந்த பக்கம் சிபிஐ நெருக்குதுன்றீங்க, இந்த பக்கம் ஜனநாயகன் சென்சார் போர்டுன்றீங்க. அதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? ஜனநாயகன் விஷயம் சொன்னீங்க பாருங்க, அதுல பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அவரை இழுக்க எல்லா முயற்சியும் பண்ணியும் அவர் வரல, ஆகவே அவரை தண்டிக்கணும், அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பாஜக பவர்னா என்னன்னு காட்டுறோன்னு டெல்லியில கூப்பிட்டு காட்டுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட். என்ன பண்ண முடியும்? அவர் தான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கலையே, வரலையே. விக்டிமைசேஷன் பனிஷ் பண்ணோம். இந்த பொங்கல் ஹாலிடேல வரக்கூடாது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜனநாயகன் சிபிஐ விசாரணை. பாஜகவை எப்படி அமித்ஷா உள்துறை அமைச்சரை மேடையில் வச்சுக்கிட்டே சதி செயலுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி தான் இருக்காரு அப்படின்னு விஜய் டிஃபெண்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப கிளியராகவே எப்படியா விஜய் இந்த கூட்டணிகளை கொண்டு வந்துருன்றதுல கிளியரா இருக்க மாதிரி தெரியுது. சரி, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி மறந்துடுவேன். இப்போ நயினார் நாகேந்திரன் ஒரு தமிழ்நாடு பாஜக தலைவர். எஸ், அவர் அமித்ஷா யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஹூ இஸ் கண்ட்ரோலிங் த சிபிஐ இல்லையா? அவர் மேடையில் வச்சுக்கிட்டு பேசுகிறாரு, நீ என்ன ஆகுனா நீ என் மேலே நடவடிக்கை எடு பார்க்கலாம் அப்படின்றாரு. ஒரு விஷயம் விசாரிச்சிட்டு இருக்குது, அதை பற்றி பொது வெளியில் சொல்கிறாரு. யூடியூப்பில் பேசணுவனாலாம் அரெஸ்ட் பண்ண கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு காவல்துறை ஏன் அவர்கிட்ட போய் கூட இது வரைக்கும் கேள்வி கூட கேட்கல? நயனார் நாகேந்திரன் அதுக்கு விசாரணை சிபிஐ கிட்ட போயிடுச்சு. ரைட்டுங்க. சிபிஐ கிட்ட இருக்கிற விஷயத்துல ஏன் செந்தில் பாலாஜி ஊருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார்ல. இப்ப இந்த நயனார் நாகேந்திரனுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு, அதுவும் மத்திய உள்துறை அமைச்சர் பேசுறது ஒரு கட்சி மேடை தான். பட் அதை கட்சி ரீதியா மறுத்து இருக்கலாம், அல்லது செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையில் கடந்து போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, எப்படிங்க ஒரு சீரியஸா 41 பேரை கொலை பண்ண நீதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அது ஒரு அரசியல் விமர்சனமா? இது என்ன அரசியல் இல்லையா? இது பழி, கொலைப்பழி, சதிப்பழி. அப்போ டிஎம்கேவோ அல்லது செந்தில் பாலாஜி பர்சனலாவோ அல்லது தமிழ்நாடு காவல்துறை சைபர் போலீஸ்லாம் எவ்வளவு வேட்டையாடினாங்க பாவம். அப்ப ஏன் இப்ப அமைதியா இருக்காங்க? அது எனக்கு சந்தேகம் எழுப்புங்க. அது நியாயமான சந்தேகம் தான். ஆனா பாஜக விஜய் பயங்கரமா டிஃபெண்ட் பண்றாங்கல்ல, அப்போதானே நமக்கு சந்தேகம் வருது இந்த கூட்டணிக்குள்ள வர. நீங்க தான் சொல்றீங்க, இந்த பக்கம் சிபிஐ நெருக்குதுன்றீங்க, இந்த பக்கம் ஜனநாயகன் சென்சார் போர்டுன்றீங்க. அதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? இல்ல நான் கிளியரா சொல்றேன். இந்த சிபிஐ விஷயத்துல பாஜக என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது இவங்க கேட்டு கோர்ட்டுக்கு அனுமதிச்சது. இந்த சிபிஐ ஒழுங்காக செயல்படுதான் கண்காணிக்கிறதுக்கு ஒரு ரிட்டையர்ட் சீஃப் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ அதனால் இதில் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் சிபிஐ ஒன்றும் பெரிய பதிவிரதையான அமைப்பு இல்லை, அது ஒரு கேஜ்டு பேரட்டுன்னு இதே சுப்ரீம் கோர்ட்டு அதை சொல்லியிருக்காங்க. சிபிஐ கூண்டு கீழே ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க சொல்கிறபடியெல்லாம் நடக்கும்னு. ஸோ பட் ஆஸ் ஆஃப் நவ் சிபிஐ என்கொயரியில் பாலிட்டிக்ஸ் வேலை பண்ணுறாங்க பாஜகன்னு நான் ஃபீல் பண்ணல. ஆனால் ஜனநாயகன் விஷயம் சொன்னீங்க பாருங்கள், அதில் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நீங்கள் சொல்கிறது அவரை இழுக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்றீங்க. நம்ம ஸ்லைட்டாக நான் டிஃபர் ஆகிறேன். அவரை இழுக்க எல்லா முயற்சியும் பண்ணியும் அவர் வரல, ஆகவே அவரை தண்டிக்கணும்,
அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ பாஜக அப்படின்னு பவர்னா தியாகம். என்னன்னு காட்டுறோன்னு டெல்லியில் கூப்பிட்டு காட்டுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? டெல்லியில் இல்லை, சென்சார் போர்டு எதிர்த்து கேஸ் போடுறாங்க ஜனநாயகன் தயாரிப்பாளர். அந்த கேஸில் சாதகமாக தீர்ப்பு காலையில் 10:30 மணிக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஷா நீதியரசர் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்ன்ற முறையில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கிங்கை அறிஞ்சவன்ற முறையில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கோர்ட்டில் வந்தால், கவர்மெண்ட் தானே, சென்சார் போர்டு இஸ் அண்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் அண்டர் தி யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா நார்மல் ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம காதில் கேட்குறத வச்சுக்க மாட்டாங்க, ஆர்டர் காப்பி வரணும். ஆர்டர் காப்பி, ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 89 பேஜின்னு சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட்டு அந்த அம்மா டெலிவர் பண்ணது. ஆனால் 89ஐயும் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஆப்ரேட்டிவ் போர்ஷன் மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்றது மட்டும்தான் அங்கே படிச்சிருப்பாங்க. அப்போ டு நோ வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ் த ஜட்ஜி வந்து வச்சுருக்காங்க இந்த தீர்ப்புக்குன்றத தெரியணும்னா அந்த 89 பக்கம் ஆர்டரை வாங்கி பார்க்கணும் நம்ம. அப்போ அது வந்து சாதாரணமாக 24 ஹவர்ஸ்க்கு முன்னால் கிடைக்காதுங்க, 3 நாள்லாம் அவன் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கிறதுக்கு. ஸோ அது கிடைக்கல, அதை பார்க்கல, அது வாங்கி படிக்கலை. அது வந்த பிறகு லீகல் ஒப்பீனியனுக்கு அனுப்பணுங்க. இதை வந்து நம்ம அப்பீல் பண்ணலாமா இல்லை ஒத்துக்கிட்டு போயிடலாமா வெட் பண்ணுவாங்க லீகல் ஒப்பீனியனில். இதுக்கெல்லாம் ஒரு 4-5 நாள் ஆகுங்க நார்மலாக. ஏன் இவ்வளோ மூர்க்கத்தனமாக இருக்காங்கன்னா, 2-3 விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கே புரியும். 10:30 மணிக்கு இங்கே கொடுக்குறாங்க தீர்ப்பு, அவங்க வாசித்து முடிச்சிட்டு இருக்கும்போதே உடனே இவங்களுடைய கவுன்சில், கவர்மெண்ட் கவுன்சில், சென்சார் போர்டு, இந்த சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அதனுடைய கவுன்சிலு பக்கத்தில் போய் உடனே இந்த ஃபஸ்ட் டிவிஷன் பெஞ்ச் இருக்கு இல்லையா, சீஃப் ஜஸ்டிஸு, அங்கே போய் ஒரு இது வைக்கிறாரு, மென்ஷன் பண்ணுறாரு, நாங்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் பண்ண போகிறோம், எங்களை பர்மிட் பண்ணோன்னு. அவர் என்ன சொல்கிறார், சீஃப் ஜட்ஜு, பெட்டிஷனாக பண்ணுங்க, கன்சிடர் பண்ணுறன்றார். மத்தியானம் கன்சிடர் பண்ணிட்டாரு. துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் டெல்லியிலேருந்து அவர் ஆன்லைனில் வந்து அட்டன் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இது, தேசம், இந்த தேசமே எதிர்நோக்கி காத்துட்ருக்குதா. ஸோ யூ see the speed of the government machinery, பியூரோக்ரஸி, ரெட் டேப்பிஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்படுகிறது. துஷார் மேத்தா அங்கேருந்து அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. இப்போ இது எதுன்னா, இது வந்து கூப்பிட்றதுக்கு இல்லை, அந்த ஸ்டேஜ் எல்லாம் ஓவர். நாங்கள் உன்னை வந்து மிரட்டுறது இல்லை, தண்டிக்கிறது. மிரட்டி என்ன பண்ண முடியும், அவர் தான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கலையே, வரலையே. அப்போ இது வந்து விக்டிமைசேஷன், பனிஷ் பண்ணோம். இந்த பொங்கல் ஹாலிடேல வரக்கூடாது. இல்லைன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், நல்ல வேலையாக பட தயாரிப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இல்லைன்னா அது கேவிஐ போட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதை அப்படி விட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைகோர்ட் ஃபுல் இந்த ஃபஸ்ட் டிவிஷன் பெஞ்சில் எந்த தீர்ப்பு வந்தாலும் நிச்சயமாக சென்ட்ரல் போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அவங்க வந்து இதை விடுறதா இல்லை. அதனால் இது வந்து அவரை அழைப்பதற்காகவோ மிரட்டுவதற்காகவோலாம் கிடையாது, அவரை தண்டிப்பதற்காக. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒன்றும் தண்டனை வரப்போகிறதில்ல. ஏன்னா அவர் சம்பளத்தை வாங்கிட்டாரு, அவர் எல்லாம் முடிச்சிட்டாரு, தயாரிப்பாளரும் எல்லாத்தையும் விற்றுட்டாரு, காசாகிட்டாங்க. இப்போ தண்டிக்கப்படுறது யாருன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி தியேட்டர் ஓனர்ஸு, ஆவலாக இருந்த ரசிக பெருமக்கள், இது மாதிரி ஆட்கள். அப்போ சிபிஐ விவகாரம், அப்போ இந்த விவகாரத்தில் இப்படி தண்டிச்சிட்டாங்க. சிபிஐ விவகாரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டே எப்படி இருக்கும், சைக்கலாஜிக்கலாக என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, உங்கள் பேர் என்னங்கிற மாதிரியான கேள்வி, வெயிட் பண்ணுங்கிற மாதிரி கேள்வி, போயிட்டு நாளைக்கு வாங்கன்றது. ஸோ இதெல்லாம் ஒரு மாரலா ஒருத்தரை வந்து சைக்கலாஜிக்கலா வீக்கன் பண்ணி. நான் சொல்கிறேன் கேளுங்க, இப்போ என்ன போலீஸில் வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு தீர்மானிச்சிட்டாங்கன்னா, ஒருத்தர் வருவார், சார் இன்ஸ்பெக்டர் உங்களை வர சொன்னார் 10:30 மணிக்குன்ட்டு போயிடுவார். என்ன சார் அங்கே வந்து பாருங்கள் சார், உங்களை வர சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் மேன் பயம் இருக்கும். பயம் இல்லை, என்ன விஷயம், என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், ஒரு க்யூரியாசிட்டி வந்துடும். ஸோ நீங்கள் உடனே போவீங்க. 10:30 மணிக்கு இன்னொன்று 10:30க்கு போயிடுவீங்க, அங்கே போய் உட்காருவீங்க. இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டார். நீங்கள் போய் ரைட்ரையோ மற்றவங்களை கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா,
இதெல்லாம் மெத்தடு. வெயிட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் இல்லை இல்லை சார், எங்களுக்கு தெரியாது சார், அவர் வர சொன்னாரா, ஏடு சொன்னாங்களா, சரி அப்போ உட்காருங்க சார், அவர் இன்னும் வரல, அவர் பந்தோபஸ்தில் போயிருக்காரு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, நீங்கள் உட்காந்துட்டே இருப்பீங்க, 1 மணி ஆகும், 1:30 மணி ஆகும். சார் என்ன சார் ரொம்ப நேரமாச்சு, நான் லஞ்சுக்கு போனோம். இல்லை இல்லை சார் வந்துடுவார் சார், உட்காருங்க சார். நீங்கள் அதை மீறி போனீங்கன்னா, இல்லை இல்லை சார் உட்காருங்க இங்கேயே உட்கார சொல்லியிருக்காரு, உங்களை விட மாட்டாங்க. ஆனால் உங்களை எந்த அரெஸ்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களை அதாவது உங்களுடைய சைக்கலாஜிக்கெல்லாம் உங்களை வந்து கொண்டுடுவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப உடஞ்சிருவீங்க. அப்புறம் 5:30 மணிக்கு வருவார். அவர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா இன்ஸ்பெக்டர், ஐயோ 10:30 நான் 5:30க்கு இல்லை சொன்னேன் நான். இதெல்லாம் போலீஸ் மெத்தடு. அவர் ஏதோ தப்பாக சொல்லிட்டா மாதிரியும் உங்களை வந்து அவங்க பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி உங்களை அங்கே ஒரு ஆள் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது பெரிய தண்டனை தெரியல, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில். இப்படி உங்களை வந்து டிமாரலைஸ் பண்ணி உங்களை சைக்கலாஜிக்கலாக அடித்து வீழ்த்தின பிறகு 5:30 மணிக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஆரம்பிப்பார் விசாரணை. என்ன சார் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது, அது கம்ப்ளைண்ட் விசாரிக்கலான்னு தான் கூப்பிட்டேன்னு. அப்போ நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்க, டயர்டாக இருப்பீங்க, லோயஸ்ட் எப்பில் இருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல்வேஸ் மெத்தட்ஸ் ஆஃப் த போலீஸ் டீலிங். இது விஜய்க்கும் இந்த மாதிரி நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. அது சிபிஐங்கும்போது சிபிஐயும் ஒரு போலீஸ் தானேங்க. இல்ல போலீஸ் அவங்க மெத்தட் சொல்ற மாதிரி பிரீமியர் சயின்டிஃபிக்காக டீல் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க கொஞ்சம் நாகரிகமான இந்த லோக்கல் போலீஸ் மாதிரி இல்லாமல், சார் டிஃபன் ஒன்று வெளியே வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்கிறோம் சார், அப்படி இப்படின்னு கொஞ்சம் நைசிட்டிஸ் பண்ணுவாங்களே ஒழிய, பட் போலீஸ் இஸ் எ போலீஸ். அவங்களுடைய ஹேண்ட்லிங் வந்து இப்படி தான் இருக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.